ஸோ ஆண்டவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா, பெருமழையின் இரைச்சலை உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க எத்தனை முறை போய் பார்த்து 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 ஒண்ணுமே இல்லையே, எந்த அடையாளமுமே இல்லையேன்னு திரும்பி வந்தாலும், நான் நம்புறேன் இந்த மாதிரி கூட்டங்கள் எதுக்கு அப்படின்னு சொன்னா, கையளவு மேகத்தை காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டங்களை கத்துறது. ஹல்லேலூயா. அதனால பாஸ்டர், இந்த சம்பவம் எனக்காகவே எழுதப்பட்டது மாதிரி இருக்குது. நான் தான் ஆண்டவர் வார்த்தையினால என்னிடத்துல பேசினார். ஆனால் நான் போயிட்டு பார்க்குறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. நான் வெறுமையாக திரும்பி வர்றேன். அந்த தீர்க்கதரிசி கேட்குறேன், ஏதாவது பார்த்தியாப்பா? ஒன்றுமே பார்க்கலையே. அதே போல் போய் நீங்கள் வெறுமையாகவே திரும்பி வரலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கையளவு மேகத்தையும் காண்பிப்பார். அதற்கு பின்பு பெருமழையின் இரைச்சலையும் காண்பிக்கிறதுக்கு வல்லவர். ஆனால் இந்த தீர்க்கதரிசியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்மேல் என்னும் சிகரத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்காலிலே பட அவர் ஜெபம் பண்ணாராம். எப்படி ஜெபம் பண்ணாராமா? கன்மலையினுடைய சிகரத்திலே ஏறி. அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு தனிமையான ஒரு இடத்துல அவர் போய் உட்கார்ந்து தன்னுடைய நெற்றி முழங்கால படுகிற அளவிற்கு, அப்படின்னா தன்னுடைய உடலை வெறுத்து உணவை குறைச்சு இந்த உலகத்தை விட்டு தன்னை வேறு பிரித்து போய் ஆண்டவரோடு உட்கார்ந்து அந்த கர்மேல் பர்வதத்தில் இருக்கும்போது தான் பெருமழையின் இரைச்சலை அவரால் பார்க்க முடிஞ்சிருச்சு. நான் இந்த வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த பரிசுத்தவானாகிய இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் இந்த எலியாவை நடத்தின ஒரு விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டு இரு. ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித்த ஆற்றங்கண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அடுத்த வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த தீர்க்கதரிசி முந்தின அதிகாரத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு முன்பாக சவால் விடுறார். ஒரு பெரிய சவாலை பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஒன்று பண்ணு, நீ இங்கிருந்து புறப்பட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்த ஆற்றண்டையிலே இருன்னு சொல்லல. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஏன் ஆண்டவர் இந்த ராஜாவினுடைய கையிலிருந்து தீர்க்கதரிசியை காப்பாற்ற முடியாதா? எதுக்கு ஆண்டவர் ஒழிக்க சொல்றாரு? எதுக்கு தீர்க்கதரிசி? வானத்தை அடைத்தவர் இவர், வானம் இனி மழையை பொழியாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்ன அப்படின்னா, வானமே கீழ்ப்படியுது, அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. இந்த தீர்க்கதரிசியை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு வார்த்தையை சொல்லி 3.5 வருஷம் மழை பெய்யாம இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த தேசத்திற்கே பஞ்சம் உண்டாகிற அளவுக்கு மழை பெய்யலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை, நீ இங்கே எங்கேயும் இருக்காத, நீ ஸ்ட்ரெயிட்டாக ஆற்றுக்கு போ, யோர்தான் நதியில் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே போய் யாருக்கும் தெரியாமல் நீ பட்டணத்துக்குள்ளே வர வேண்டாம், நீ கடைக்கு எங்கேயும் வர வேண்டாம், உன்னை போஷிக்கிறதற்கு நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன பண்ண மாட்ட, ஒரு மனுஷனை அனுப்பி உனக்கு சாப்பாடு கொடுத்தா கூட நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு நினைச்சாரு என்னமோ தெரியல. ஆண்டவர் காகங்களை அனுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்தார். நீ இருக்கிற இடம் யாருக்குமே தெரிய வேண்டாம் என்று ஆண்டவர் நினைத்தார். எவ்வளவு பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும், சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி நடத்துவார் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போவுமே பகிரங்கமாக வந்துட முடியாது. எப்போவுமே
அற்புதம் செய்கிறவர்களாகவே நம்ம நின்ற முடியாது. எப்பொழுதுமே நம்மை பார்க்கிறவங்க வெறும் மோட்டிவேஷன்லயே பாத்திர முடியாது. சில காலங்கள் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம தோற்று போனது போல, நம்ம குறைஞ்சு போனது போல கர்த்தர் யாருக்குமே தெரியாமை நம்மை ஒளித்து வைத்திருப்பார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் நினைச்சா என்ன கொண்டு வந்து நிறுத்தி இருக்க கூடாதா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்காக செஞ்சாரு. அவங்க முன்னாடி ஏன் நான் சாட்சியா நிக்காம போயிட்டேன்? அவங்கள பார்த்து நான் ஏன் எதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு நான் ஓடணும்? ஆண்டவர் எனக்கு திரும்ப அந்த மகிமையை தரமாட்டாரா? இந்த எலியாவுக்குள்ளே இருந்த கேள்விகளைப் போல உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் எலியாவுக்கு அவன் தீர்க்கதரிசியாய் இருப்பதனால், அவருடைய பிள்ளையாய் இருப்பதனால், அவனை வெறும் ஜெயிக்கிறவனாய் மட்டுமல்ல, ஒளிஞ்சிட்டு இருக்கிற என்கிற அந்த காரியத்தையும் கர்த்தர் அனுமதித்தார். ஆனா கொஞ்ச நாள் தாண்டி அங்கிருந்து எங்க போ சொல்றாரு, நான் நீ இப்ப இங்க இருக்காத, எங்க போ, சாரி பாத்துக்கு போ அப்படின்றாரு. அங்கிருந்து முடிச்சதற்கு பிறகு கர்த்தர் திரும்பவும் அவனிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எழும்பி இப்பொழுது பட்டணத்திற்குள்ளே போய் ராஜாவுக்கு முன்பாக உன்னை காண்பி. அப்போ ஆண்டவர் உங்களை சிலரை ஒளிச்சு வைக்கிறார். சிலரை வாய் பேச முடியாத வாயை கட்டிட்டார். விசுவாசமா எதையுமே பேசக்கூட முடியல. ஏன்னா ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதை அப்படிதான் இருக்குது. இந்த எலியாவை ஆண்டவர் எப்படி நடத்தினாரோ அப்படியே உங்களை நடத்துகிறார். ஒரு நாள் நீங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்கலாம், நீங்க ஜெபிச்சதெல்லாம் நடந்திருக்கலாம், நீங்க விசுவாசமா பேசி இருக்கலாம், ஆண்டவர் உங்களை கொண்டு மகத்துவமானதை செய்திருக்கலாம். ஆனா இப்போ கொஞ்ச நாளாய் சாட்சி கூட சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஒளிச்சு வைக்கலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இந்த சோதனையின் காலம், இந்த ஒளிந்திருக்கிற காலம், இந்த உருவாக்குகிற காலம், இந்த பக்குவப்படுத்துகிற காலம் முடிஞ்சதற்கு பிறகு எப்படி தீர்க்கதரிசியை நீ உன்னை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நீ காமி, இப்ப நீ கட்டளை இடுகிறது நாளைக்கு காலையில நடக்கும் என்று மறுபடியும் அந்த ராஜாவுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினது போல ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். ஒளிஞ்சிட்டு இருக்கிற, பதுங்கிட்டு இருக்கிற, என்னை யாருமே பார்க்க வேண்டான்னு நினைக்கிற, யாரையும் நேருக்கு நேர் பார்க்க, நேருக்கு நேர் எதிர்கொள்ள தைரியமே இல்லாம இருக்கிற ஒரு சில இடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறார். ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாய் உங்களை நீங்க ஒளிச்சுக்கலாம், நீங்க மறைச்சுக்கலாம். என்னால யாரையுமே எதிர்கொள்ளவே முடியல, நான் ஸ்பேஸ் பண்ணவே முடியல, எனக்கு என்னமோ வெக்கமா இருக்குது, எனக்கு என்னமோ அவமானமா இருக்குது, நான் பெரிய காரியத்துல தோற்று போயிட்டேன், நான் இழந்து போயிட்டேன், இப்பொழுது அவங்க முன்னாடி நான் நிற்கவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். இது வேற யாருக்காகவும் இல்லை, இது எலியாவை கர்த்தர் நடத்தினது போல உங்களையும் கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் உங்களை ஒழிக்கிறார், கர்த்தர் உங்களை மறைக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். தீர்க்கதரிசியை உருவாக்குறதனுடைய ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் கர்த்தர் அந்த யோர்தான் நதியின் பக்கத்திலே கர்த்தர் கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் அவனை கர்த்தர் ஒளித்து வைத்தார். அவனை அழிப்பதற்காக அல்ல, அவனை பாதுகாப்பதற்காகத்தான் கர்த்தர் ஒளித்து வைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் மகனை நான் இப்பொழுது ஒளித்து வைக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் அவனை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஆபத்திலிருந்து அவன் தப்புவிக்கிறதற்காக அவனை நான் மறைக்கிறேன். ஆனால் வெகு சீக்கிரத்திலே ஒரு நாள் அவனை வெளியே நான் கொண்டு வருவேன். யோசேப்பை கொண்டு வந்தது போல வெளியே கொண்டு வருவேன். எலியாவை கொண்டு வந்தது போல கொண்டு வந்து ராஜாக்கு முன்பாக தைரியசாலியாய் நிற்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை நம்பி, இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை தான் பிரதர். கர்த்தர் ஒரு நாள் உங்களை ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைப்பார். சிஸ்டர், உங்களை கர்த்தர் ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அன்றைக்கு நீங்கள் முன்பு ஆணையிட்டது போல ஆணையிடுவீர்கள். முன்பு சொன்ன சாட்சியை நீங்கள் சொல்லுவீர்கள். முன்பு இருந்ததை விட கர்த்தர் மீண்டும் உங்களை கட்டி உங்களை புதுப்பித்து, இதற்கு முன்பாக சொன்ன வார்த்தையினுடைய அதிகாரத்தை விட இப்பொழுது நீங்கள் சொல்லுகிற வார்த்தையின் அதிகாரம் அது பெரியதாயிருக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை ஒளித்து வைக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர்
கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிற காலத்துல நம்ம துடியா துடிச்சிடக்கூடாது. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கணும்னா, அவங்க முன்னாடி நிற்கணும், அவங்க முன்னாடி சாட்சியாக நிற்கணும், அவங்க முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவங்க முன்னாடி வீடு கட்டி காமிக்கணும், அவங்க முன்னாடி கார் வாங்கி காமிக்கணும், அவங்க முன்னாடி சாட்சி சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சு வேகமாக இருப்போம். ஆனால் ஒன்று நினைங்க, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் நீங்கள் ஒதுங்கியே இருக்கிறது தவறு அல்ல. ஆமென். ஒளிஞ்சு இருக்கிறது தவறு அல்ல. நான் நம்புறேன், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு, இல்லை யாருடைய முகத்தையும் பார்க்க முடியாமல் நம்மளை ஒதுக்கிக்கிறத நினைச்சு நம்ம துக்கப்படுறோம். சிலர் தோற்று போனதாய் நினைக்கிறீர்கள். சிலரை உங்களால் எதிர்கொள்ளவே முடியாம நீங்க இருக்கும்போது நீங்க தோற்று போனதா நினைக்கிறீங்க. ஏன் நீங்க உங்களை ஒதுக்குறீங்கன்னா, நீங்க தோற்று போனதுனால தான் அவங்க முன்னாடி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நிற்கவே முடியாத அளவிற்கு நம்மளை தனிமைப்படுத்தி நம்மளை ஒதுக்குறார். அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க. இந்த காலம் முடிஞ்சதற்கு பிறகு நிச்சயமா அவங்க முன்னாடி கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நிறுத்தினாரா? ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தினாரா? எப்படி கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால், முன்பு அவன் ஆணையிட்டபடி நடந்தது. இப்பொழுதும் தீர்க்கதரிசி ஆணையிடும் போது கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் இந்த வானத்தினுடைய மதகுகள் திறந்தா கூட இது என்ன பண்ணாது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான். ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது அப்படிதான் இருக்கும். மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு, இவனா இவளா இந்த வீட்டினுடைய மகனா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு நிச்சயம் ஆண்டவர் உங்களை அவர்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் நிறைய பேர் சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை வெளியரங்கப்படுத்த போகிறார். சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற கல்லுகளாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, நான் உங்க கையில மறைஞ்சிருக்கிறேன், நான் உங்க கையில ஒளிஞ்சிருக்கிறேன். ஆமென். நீங்க நினைச்சீங்கன்னா வானத்திலிருந்து ஆகாரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி கொடுக்கல. தீர்க்கதரிசி அவருடைய வாயை திறந்து எத்தனையோ வார்த்தை சொல்லும் போது அற்புதம் நடந்துச்சு. ஆனா இப்ப எந்த அற்புதத்தையும் ஆண்டவர் அவனுக்கு அவங்க கைகளினால செய்ய விடாம அமைதியா உட்கார வச்சார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அமைதியா சில காலங்களில் கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. அது உங்களுக்கு பலப்படுகிற காலம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையான எலியா யாருக்கு தெரியுமா? கேரித்த ஆற்று நீர் வற்றி போகும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த எலியாவா இருந்தா, கேரித்த ஆற்று நீர் வற்றி போகும்போது என்ன சொல்லியிருப்பாரு? நீ வத்தி போகாத, நான் இந்த கரையில இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு என்ன கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும். அது நடந்திருக்குமா? ஃபர்ஸ்ட்ல இருந்த எலியா அப்படிதான். ஆனா இப்ப ஆண்டவர் ஊருக்கே சாப்பாடு கொடுத்த அந்த மனுஷனுக்கு இப்ப அவனுக்கு என்ன இல்லை? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், காகத்தினுடைய வாயிலிருந்து அப்பமானாலும் இறைச்சி வானாலும் வாங்கி சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு கெஸ் வேணும். எப்படி சாப்பிட முடியும்? தட்டுல கொடுத்தா சாப்பிடலாம், சட்டியில கொடுத்தா கூட சாப்பிடலாங்க. ஆனா இன்னொருத்தருடைய எச்சிலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அந்த டம்ளரை வச்சா கூட நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம். அதுக்கு தான் யூஸ் அண்ட் த்ரோன்ற டம்ளரே கண்டுபிடிச்சான். அப்போ ஒரு காகம் அது எந்த சூழ்நிலையில் கொண்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி எலியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர் அப்பம் கேட்டா அப்பம் வந்துடும். ஆனா ஆண்டவர், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ எந்த அற்புதம் பண்ண வேண்டாம், எந்த ஊழியம் பண்ண வேண்டாம், நான் சொல்றத செஞ்சுட்டு நான் கொடுக்கறத சாப்பிட்டு. இப்ப காகம் அப்பம் கொண்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உடனே இந்த கல் அப்பமாகட்டும் எலியா சொல்லியிருந்தா நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா எலியா ட்ரை பண்ணவே கேட்கல.
சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம அமைதியா இருக்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணிடக்கூடாது, பழைய பலத்தை வச்சு போராடிடக்கூடாது. இப்போதைக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ வெயிட் பண்ணு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அமைதியா இரு, எதுவும் செய்ய வேண்டாம். அங்க இருந்து இங்க குறைஞ்சிருச்ச அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எழுந்து சாரி பாக், அதுவும் பணக்கார வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சரி இங்கே தான் அதனுடைய எச்சிலேருந்து வாங்கி சின்ன சாப்பாடு பெருசாக சாப்பிடல, நம்ம உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு, அதனால போகிற இடத்துலையாவது கொஞ்சம் சாப்பிடலான்னு பார்த்தா அந்த அம்மா இதோட மிச்சம். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு கொஞ்சம் மாவு கடைசியாக சாப்பிட்டு என் பிள்ளையும் நானும் செத்து போகிற அளவுக்கு இருக்கு அப்படின்றாங்க. அனுப்புனா இப்படி ஆண்டவரே அனுப்புவீங்க? அப்போ ஆண்டவர் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து எப்படி வேணும்னாலும் நடத்துவார். அதுவும் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவர் நடத்துனதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உண்மையாக ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னா ஆண்டவர் உங்களை இப்படியும் நடத்துவார், அப்படியும் நடத்துவார். ஒரு நாள் சிக்கனும் தருவார், இன்னொரு நாள் கஞ்சியும் ஊற்றுவார். சிக்கனை சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும், கஞ்சியை குடிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி சிக்கனை பாடும்போது அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி குடிக்கும்போது அவ்வளோதான் முறுமுறுத்தக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஒதுக்கமாக வைக்கும்போது நீங்கள் சொல்கிற வரைக்கும் உங்கள் பலத்தை கைக்குள்ள திட்டட்டும் ஆண்டவரே, என்னை ஏசட்டும் ஆண்டவரே, என்னை கேவலமாக பேசட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள திறமை இல்லைன்னு சொல்லட்டும். இவ்வளவு திறமையோடு இருந்த எலியாவை இன்னைக்கு பார்த்தாங்கன்னா உன்னுடைய திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்க பிள்ளைய பார்த்து திறமை இல்லைன்னு சொல்லலாம், உங்க பிள்ளைய பார்த்து புத்தி இல்லைன்னு சொல்லலாம், உங்களை பார்த்து நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் வேற, ஆனா இப்போ கர்த்தர் உங்களை கொண்டு போகிறது வந்து யாருமே உங்களை கனம் பண்ணாத, யாருமே மதிக்காத ஒரு சூழ்நிலையில கொண்டு போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏற்ற காலத்துல உயர்த்துற வரைக்கும் நீ பொறுமையாய் அமைதியாய் மட்டும் இரு, ராஜாவுக்கு முன்னதாக உன்னை காண்பேன்னு நான் ஒரு நாள் உனக்கு சொல்லுவேன். ஒரு நாள் சொல்லுவார் கர்த்தர், ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவாரு. இன்னைக்கு நடந்து கொண்டு போகும்போது தெருவில் கண்ணீரோட தானே நீங்க போறீங்க, அழுது கொண்டே தானே நீங்க போறீங்க, வருத்தத்தோட தானே நீங்க போறீங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அந்த தெருவில் கர்த்தர் உங்களை கம்பீரமா நடக்க வச்சு கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வருவாரு. கர்த்தர் அந்த சொந்தங்களுக்கு முன்னாடி எலியாவை கர்த்தர் கம்பீரமாய் நிற்க பண்ணினது போல இந்த மறைந்திருக்கிற காலம், இந்த கண்ணீரின் காலம் முடிஞ்சதற்கு பிறகு கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஒன்றை மட்டும் கேளுங்கள், அப்பா நீர் எங்களை கேரித்த ஆற்றங்கரையில இவ்வளவு வல்லமையா இருந்து இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இவ்வளவு அற்புதம் செஞ்சு நீ எல்லாத்தையுமே விட்டுட்டு போய் ஒதுங்கி அந்த இடத்துல என்ன ஸ்தோத்தரிச்சுட்டு நான் சொல்றத மட்டும் செஞ்சுட்டு பொறுமையா சகிச்சு நீ இரு அப்படின்னு நீ சொல்லும் போது அதை கீழ்ப்படிஞ்சு எனக்கு இருக்கக்கூடிய பலனை தாங்கன்னு எனக்கு கேளுங்க. ஆமே, எத்தனை பேர் கேட்க போறீங்க? அந்த பலனை தாங்க ஆண்டவரே. எலியா போய் கேரி தாற்றங்கடையில் ஒளிஞ்சிருந்த உடனே நீங்களும் நானுமா இருந்தா எனக்கு, நான் ஏன் ஆண்டவரை ஒளியணும், நான் ஏன் ஆண்டவரை ஒளியணும்? நான் ஒளிச்சு போனேன் அப்படின்னு சொன்னா அவன் பாரு எனக்கு பயந்து மழை வராதுன்னு பயந்து நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு போயிட்டான்னு என்னை பார்த்து கேவலமா பேச மாட்டான். உங்க வார்த்தை பொய்யா போயிடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு இப்படிதான் கேள்வி வருது, இப்படி ஆகாது அப்படி ஆகாது. ஆனா தீர்க்கதரிசி ஒண்ணுமே சொல்லல. சில டைம் கெத்தாவும் சில டைம் வெத்தாவும் ஆண்டவர் வைப்பார். ஏன்னா நமக்கு கொடுத்ததெல்லாம் யாரு தான் கொடுத்தா? சத்தமா சொல்லுங்க. சில டைம் வாய் புகழும், சில டைம் வாய் காரி துப்பும். ஆனா இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு எந்த ஆண்டவருடைய பிள்ளைக்கு தெரியுமோ அவங்க தான் உண்மையாய் ஆண்டவரோட நடக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில இதை ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வியே கூடாது. ஆற்று கரைக்கு போனா சொல்லுங்க எல்லாரும், போவேன். காகத்து வாயிலிருந்து சாப்பிடுன்னா ஆண்டவரே கொஞ்சம் தட்டிலாவது கொண்டு வர சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. பரவாயில்ல, நீங்க வாங்கி சாப்பிடுங்க, அது கண்டிப்பா செரிமானம் ஆயிரும், இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஆமா, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. யார் கொடுத்து விடுறது? கர்த்தர் கொடுக்கறது தானே. விஷமா இருந்தா கூட ஒன்றும் ஆகாது. கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற பாதை தானே. அந்த பாதையில
இதுக்கு முன்னாடி கடந்து போனவங்க செத்தே போனாலும் நீங்க கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில நடக்கும்போது செத்து போக மாட்டீங்க. கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில இதுக்கு முன்னாடி அதே பாதையில நடந்து போனவங்க மரிச்சு போனாலும் உங்களை உயிரோட காக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் பண்ணாது, அந்த வியாதி உங்களை ஒன்றும் பண்ணாது, அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. கண்டிப்பா அது கர்த்தர் அனுமதிக்கிறதுனால அதனால எந்த பக்க விளைவும் உங்களுக்கு வரவே வராது. ஆமென். அதனால நீங்க சோர்ந்து அப்படி யோசிக்கவே வேணாம். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அமர்ந்திருப்போம், அதற்கு பிறகு காமிக்க சொல்லும் போது காமிப்போம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உங்க பலத்த கைக்குள்ள, உங்க பலத்த கைக்குள்ள. ஹல்லேலூயா. துன்பமான வேளையில், கஷ்டமான நேரத்தில், களிப்பான நேரத்தில், இஷ்டமான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை, என் கோட்டையுமானார். துன்பமானவே இன்பமான நேரத்தில், கஷ்டமான பாதையில், களிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை, என் கோட்டையோ மானா. இப்ப ரெண்டு கைகளை மேல உயர்த்தி எந்த சத்தமாய் சொல்லுவோம், எந்த முழு பலத்தோடு எந்த இயேசுவே, கண்மாலை என்றுமே உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மை நான் என்றும் முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி எந்த இயேசுவே, எந்த நானும் கண்மாலை என்றுமே உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீ பெருமழையை பார்ப்பேன்ற வார்த்தை. ஆனா 7 விசை போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அந்த விசை பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய கையளவு மேலும். ஆண்டவர் இந்த 5வது நாள் நம்ம எல்லா இடத்துலையும் என்ன உணர்த்துறார் அப்படின்னு சொன்னா, பெரிய காரியத்தை செய்வதற்கு அவருக்கு கையளவு மேகம் போதும். உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவருக்கு நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் போதுமானது. ஆனா ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் தேடுறாரு, ஒரு எலியாவினுடைய ஆவி உள்ளவங்களை கர்த்தர் தேடுறாரு. அந்த எலியாவினுடைய ஆவி உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, நீ அங்க போய் அந்த ஆற்றண்டையில இருக்கிற ஆற்றினுடைய தண்ணீரை குடிச்சு அங்க காகத்தை கொண்டு உன்னை போஷிப்பேன், நீ அங்க போய் பொறுமையா இரு, நீ அந்த இடத்துல அற்புதம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அமைதியா இருன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒட்டுக்கா மூட்டை கட்டி வச்சது மாதிரி நான் தரித்திருக்கிறதுக்கு ஒரு காலத்தை கத்த தந்திருக்கிறேன். நீங்க நிறைய வேகமா ஓடலாம், வேகமா ஜெபம் பண்ணலாம், வேகமா ஊழியம் பண்ணலாம், வேகமா வேலை செய்யலாம், வேகமா சம்பாதிக்கலாம்.
ஆனால் ஒரு காலம் கர்த்தர் உங்களை ஒளிஞ்சிருக்கிற பண்ணுற காலத்திலையும் நீங்கள் வேகமாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். கர்த்தரோடு கூட கீழ்ப்படிஞ்சு அப்படியே பொறுமையாக அமைதியாய் காத்திருங்கள். ஆண்டவர் அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ சொல்லுவார், நீ இப்போ போ, நீ எழும்பி உன்னை ராஜாவுக்கு முன்பாய். நிறைய பேரை கர்த்தர் பயன்படுத்த போறார். நீங்க சீக்கிரமா ராஜாவுக்கு முன்பாய் உங்களை காண்பிக்க போகிறீர்கள். போதும் மகளே நீ பொறுத்திருந்தது, போதும் மகனே நீ அமைதியா இருந்தது அப்படின்னு ஆண்டவர் இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்து சொல்லுவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துட்டு இப்படி எடுத்துட்டாரே, எல்லாவற்றையும் கொடுத்துட்டு ஆண்டவர் இப்படி எடுத்துட்டாரே. ஏதோ ஒரு சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்குது. ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரே? ஏன் அந்த ராஜாவுக்கு முன்னாடி என்ன சவால் விட வச்சீங்க? எதுக்கு இவ்வளவு அற்புதத்தை என் மூலமா பண்ணுனீங்க? இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையுமே என்னை விட்டு எடுத்து என்னை கொண்டு போய் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களே. ஆனா ஆண்டவர், இல்லை இல்லை, உன்னை ஒதுக்கி வச்சேன்னு நீ நினைக்காத. யோபுவை கொடுத்ததும் நான் தான், எடுத்து சொன்னதும் நான் தான், மறுபடியும் ரெட்டத்தனையாய் அவனுக்கு கொடுத்ததும் நான் தான். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத கர்த்தர் முன்னாடி இருந்த பலத்தை விட 2 மடங்கு பலத்தை நான் உனக்கு தருவேன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நன்றி நன்றி.